ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டெய்லி எவ்வளோ வேலைகள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அப்பப்பா முடியலை. வாங்க நம்ம வீடியோவில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். காலையில் வேலையாக மாங்காவை மாடியில் கொண்டு காய வச்சுட்டேன். ஊரில் இருந்து நிறைய மாங்காய் கொண்டு வந்தேன். அதை ஒரு வழியாக வெட்டி உப்பில் போட்டு காய வச்சாச்சு. இந்த ஸ்கூலுக்கு லீவு விட்டாங்க. ஆனால் ஒரு வழியாக அந்த பிள்ளைங்களை எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எப்படியோ என் பையனை ஒரு வழியாக எழுப்பி விட்டுட்டேன். சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நானே அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். என் பையன் சாப்பிட்டாதான் என் மனசுக்கே ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் அவனுக்கு சாப்பாடை நானே என் கையினால் ஊட்டி விட்டேன். இந்த வேலையே ஒரு பெரிய வேலை தாங்க. எந்த பிள்ளைங்களுமே கரெக்ட் நேரத்துக்கு இப்போ சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்குமான்னு சொல்லுங்கள். அடுத்தது மத்தியான சாப்பாடுக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சமையலுக்கு சாலை மீன், நெத்தலி மீன் தான் கிடச்சிச்சு. ஆனால் பரவாயில்லைங்க, ரொம்ப மலிவாகவே கிடச்சிருக்கு எங்கள் ஊரில். மீன் பிடிக்க தடை போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால மீன் கிடைக்குமோ என்னமோன்னு நினச்சேன். ஆனால் மீன் கொஞ்சம் நல்லா மலிவாகவே கிடச்சிருச்சு. அதனால் மனசுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மீன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். மீனும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைச்ச மாதிரியே இருந்துச்சுங்க. மீன் சாப்பிட்றதுல விருப்பம் இருக்குது அப்படின்னா இதை கழுவுறதுல எனக்கு விருப்பமே இருக்காதுங்க. ஆனால் என்ன, நம்ம கழுவி தானே ஆகணும். மீன் கழுவுனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். சாலை மீன் மட்டும்தாங்க நான் கழுவுனேன். நெத்தலி மீனை எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு தான் கழுவி கொடுத்தாங்க. லீவு அப்படிங்கிறதுனால குழந்தைங்களோட எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்திருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் அப்படியே சாப்பாடு வைக்கிறதுக்கு பானையில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அப்படியே இனி மசாலாவும் அரைச்சி வச்சுட்டேன்னா சமையல் கடகடன்னு முடிஞ்சிடும். கிச்சனில் சமைக்க வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருவேன். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரமும் எடுக்காமல் குயிக்காக செஞ்சு முடிச்சிருவேங்க. சமையல் வேலைனாலே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேலை. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைக்க போகிறேன். இந்த மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணுவேங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மீன் பொரிக்கிறது, சிக்கன் பொரிக்கிறது, இது எல்லாமே எங்கள் வீட்டிலே நான் தயார் பண்ணிடுவேன். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தயார் பண்ணி சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டிலலாம் வெளியில் எந்த சாப்பாடுமே சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது. மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால மாங்காய் போட்டு குழம்பு வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலே மாமரமும் நிற்கிது. அதில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் குழம்புக்கு போடும்போது இந்த குழம்பு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் குறிப்பாக சாலை மீன் குழம்புக்கு நீங்கள் மாங்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். புளி ஊற்ற வேண்டாம். அந்த மீன் அந்த மாங்காயிலேயே நல்லா டேஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு நாகர்கோவில், நான் அந்த ஸ்டைலில் தான் குழம்பு வச்சுருக்கேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் நாகர்கோவில் ஸ்டைலில் தான் எல்லா சமையலுமே இருக்கும். ஃபைனலாக குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சாச்சு. இந்த பக்கம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சமையல் இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு சுட சுட எடுத்து கொண்டு வச்சு சாப்பாடு பரிமாறுறது தான். இது மீன் பொரிக்கிறதுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதிலே தான் மீன் கழுவி எடுத்து வச்சேன். அதனால் மண்சட்டிலேயே பொரிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். நெத்தலி மீனும் ஒரு 4 சாலையும் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் அதிகமாக சாலை மீன் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நெத்தலி மீன் பொரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பையன் வரைக்கும் அப்படி தான். இந்த மசாலாவுமே வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெத்தலி மீன் அப்படிங்கிறதுனால இதுக்கு கூட கொஞ்சம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. அப்போ தான் பொரிக்கும்போது நமக்கு மசாலா கீழே உதிர்ந்து போகாமல் நல்லா அழகாக கிடைக்கும். அப்படியே சோறு வடித்த அடுப்பில் முட்டையும் வேக வச்சுட்டேன். சமையல் கிட்ட முடிய போகுது. அப்படியே காலையில் ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை ஊற வச்சுருந்தேன். ஒரு 3 மணி நேரம் அதை ஊற விட்ட பிறகு நல்லா கழுவி மொட்டை மாடியில் காய வச்சுருவேன். ஒரு 2 நாள் காஞ்ச பிறகு அதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அழகாக இருக்கும்.
இந்த வேலை ஒரு சில சூழ்நிலை காரணமாக செய்ய முடியாமல் இருந்துச்சு. அந்த வேலை இன்றைக்கி ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். மீன் பொரிக்க தயாராகியாச்சு. மீன் பொரித்தோடனே சாப்பாடு கொடுத்துட வேண்டியதான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறமா என்னோடய வீடியோவுக்கு முழு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வீடியோ போடுறோம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் மட்டும் நினச்சிடாதீங்க. எனக்கு நீங்கள் இது பண்ணுறது ஒரு பெரிய ஹெல்ப்பாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் முக்கியமாக எஃபெக்ட் போட்டு நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். வெளியில் வேலைக்கு போய் நம்மளால் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த பெண்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஒரு இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கட்டாயம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ போட்டு நிறைய கேலி கிண்டல்களெல்லாம் நம்ம தாண்டி தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால் முழு சப்போர்ட்டும் நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் இந்த அளவுக்கு வர முடியும். எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது குழம்பு சோறு எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சு எல்லாருமே கூடி இருந்து சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழக்கம். மாங்காய் போட்ட மீன் குழம்பு, நெத்தலி பொரித்தது, சாலை பொரித்ததுங்க. எல்லாத்துக்கும் சம பங்கு எடுத்து வச்சு அவிச்ச முட்டையும் ஆளுக்கு ஒன்று வச்சு சாப்பிடும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே எல்லோரும் பேசி ரிலாக்ஸாக பேசி சிரித்து முடிச்சுட்டு சாயங்காலம் ஆயிடுச்சிங்க. அப்படியே எங்கள் வீட்டில் நாங்கள் பிச்சி செடி வச்சுருக்கோம். எல்லாருமே சேர்ந்து போய் பூ பறிச்சிட்டு வந்தோம். இவ்வளோ பூ கிடச்சிச்சு. இனி இந்த பூவெல்லாம் கட்டி ஆளுக்கு கொஞ்சம் தலையில் வைக்கணும். அப்படியே அந்த வேலையை நாங்கள் முடிச்சுட்டு பூ கட்டி முடித்த கையோட காஃபி டைமும் வந்துட்டுங்க. இன்றைக்கி எங்களுக்கு பத்திரிக்கை தரும்போது வாழைக்காயாகவே தந்துட்டாங்க. அந்த வாழைக்காயை பார்க்கும்போது பஜ்ஜி போடலாமே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஐடியா வந்துச்சு. குழந்தைங்களும் பஜ்ஜி போட்டு கேட்டாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பஜ்ஜி போட தயாராகிட்டோம். எங்கள் வீட்டில் எனக்கு ஹெல்ப்புக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தாங்க பஜ்ஜி எடுக்கிறதுக்கு வருவாங்க. எப்போவுமே அவங்க தான் இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் எப்போவுமே உங்கள் வீட்டுக்காரங்க வீட்டில் தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம். அதனால் அவங்கள தேவைப்படும் போது கூப்பிட்டா கட்டாயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. பஜ்ஜியை பார்த்திங்களா, நல்லா புஸ் புஸ்ஸுனி மொறு மொறுனி சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்க பார்த்த உடனே கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாப்பாவோட பேர் ஏழினிங்க. இந்த பாப்பா படுச்சுட்டி. இந்த பாப்பாவோட வீடியோ இனி நம்ம யூடியூப் சேனலில் அடிக்கடி வரும், பாருங்கள் மறக்காமல். பாலும் பொங்கிடுச்சு. காஃபி போடுறதுக்கு தயாராகியாச்சு. காஃபி நிறையா போடணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு குத்துச்சட்டியிலே போட ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமாக போட்டு ஆற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பார்த்திங்களா, இந்த பாப்பா தான் காஃபின்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிறாங்க. சூடு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கேன். ஃபைனலி எல்லாருமே பஜ்ஜி காஃபியோட தயாராகிட்டோம். காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பஜ்ஜியும் ரொம்ப நல்லா மொறுமொறுப்பாக இருந்துச்சு. எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.